முக்கிய செய்திகள். கிராமப்புற மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம். திமுக கொலை வெறியர்களால் தேர்தல் களத்தில் வெட்டி கொல்லப்பட்ட தேமுதிக பிரமுகர் இறுதி ஊர்வலம். ஏராளமான மக்கள் கண்ணீர் அஞ்சலி. வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பே தில்லுமுல்லு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாற்றம். தேமுதிக அதிமுக போராட்டம். வாக்காளர்களுக்கு திமுகவினர் பண விநியோகம். தட்டி கேட்ட அதிமுக வேட்பாளர் மண்டை உடைப்பு. மருத்துவமனையில் அனுமதி. வணக்கம். விரிவான செய்திகள். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட தேமுதிக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்யுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தின் நிறைவாக ரிஷிவந்தியத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ரிஷிவந்தியத்திலா இவ்வளவு மக்கள் கூட்டம் என்று மாற்றாரும் வியக்கத்தக்க வகையில் ஏராளமான மக்கள் மத்தியில் கேப்டன் பேச்சை கேட்க திரண்டிருந்தனர். வீடுகளின் மாடிகளிலும் உயர்ந்த கட்டிடங்களின் உச்சியிலும் அமர்ந்து மட்டுமல்லாமல் மரக்கிளைகளிலும் ஏராளமான பேர் அமர்ந்து கேப்டன் விஜயகாந்தின் பிரச்சார பேருரையை கேட்டு மகிழ்ந்தனர். தேமுதிக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் வேட்பாளர்களுக்கு இடைவிடாது பிரச்சாரம் செய்து வந்த கேப்டன் விஜயகாந்த் தொண்டை வலி இருந்த போதிலும் ஆர்வத்துடன் பெருமளவில் கூடியிருந்த மக்களிடம் நீண்ட நேரம் உரையாற்றினார். ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படாதது குறித்து அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு கண்டனம் தெரிவித்தார். இங்குள்ள மக்கள் சாலை வசதி கூட இல்லாமல் அவதிப்படுவது குறித்தும் பள்ளி குழந்தைகள் படிக்க செல்வதற்கு போதிய வசதி இல்லாமல் துயரப்படுவது குறித்தும் கேப்டன் விஜயகாந்த் தனது கவலையை வெளிப்படுத்தினார். ரிஷிவந்தியம் ரிஷிகளின் வனம். அப்படி வந்தியம் என்பது வனம். ரிஷிகள் எல்லாம் இருக்கிற இடம். ஆக சிவனுக்கு உகுந்த இடம். ஆனா இந்த சிவராஜ் பண்றதா அட்டூழியம். நான் இந்த 3 நாளா சுத்தி வரேன். தொகுதிக்குள்ள போறேன். எந்த தொகுதிக்குள்ள போனாலும் சங்கராபுரம் ஒன்றியமாக இருக்கட்டும், அந்த பஞ்சாயத்தா இருக்கட்டும், ரிஷிவந்தியம் பஞ்சாயத்து ரிஷிவந்தியம் ஒன்றியமாக இருக்கட்டும், திருக்கோயிலூர் ஒன்றிய திருக்கோயிலூர் பஞ்சாயத்து எதுவும் சரியில்லை. லிங்க் ரோடு ஒண்ணுங்கள. ஆனா கேட்டா 5 தடவை எம்எல்ஏ இருந்தேங்க. 25 வருஷம் வருதா எம்எல்ஏனா? சரி, ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் இந்த மக்களை பார்க்கணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு பக்கமே வரலையா? இது துண்டாக்கப்பட்ட ஒரு தீவு மாதிரியா இருக்கு. இதை பார்க்க இந்த அதிகாரி வரல. 5 வருஷமா உங்களுக்கு 5 தடவை நீங்க இருந்தீங்களே, உங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபண்டுல ஒரு லிங்க் ரோடு கூட போடாம இருக்கீங்களா? ஒரு இணைப்பு ரோடு கூட இல்லாம இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான, அதாவது இவ்வளவு ஒரு நல்ல மக்களை வைத்துக்கொண்டு ஒரு மோசமான தொகுதியை வச்சிருக்காரு மக்களே. அதாவது நீங்க நல்லவங்களா இருக்கனாலதான் மோசம் பண்ணி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கார். ரிஷிவந்தியம் தொகுதியில் தனது முரசு சின்னத்தில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் 6வதாக உள்ள பொத்தானை அழுத்தி வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் இந்த தொகுதிக்கு அடிப்படை வசதி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். உங்க ரிஷிவந்திய தொகுதியில 6வது பட்டனை அமைக்கி நீங்க வாக்களிக்கணும், மறந்துடாதீங்க. எத்தனாவது பட்டன் ஏன்னு கேட்டா கலைஞர் அதுலயும் திருட்டுத்தனம் பண்ணுவார். என் பேர்ல ஒரு 7-8 பேரை போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவார். மக்களே, அதான் விழுப்புரத்தில் சொன்னாங்க, கலைஞர் அவங்க திமுக கட்சி பத்தி சும்மா சிவராஜ் சப்போர்ட் பண்ணா, அதான் சொன்னேன், சேர்ந்தே இருப்பது கலைஞருக்கு களவாடைத்தனம்ங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்திருக்காங்க மக்களே.
மக்கள் நலனை புறக்கணித்து தனது குடும்ப நலனையே கருத்தில் கொண்டு செயல்படும் முதல்வர் கருணாநிதி பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட தேமுதிக அதிமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்ட போது மக்கள் கரவொலி எழுப்பி தங்களது முழு ஆதரவை தெரிவித்தார்கள். நீங்க கூட்டணி கட்சிகளில் சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதனால திமுக வரவிடாம நிச்சயமாக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்க வெற்றி செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மறந்துடாதீங்க. உங்கள் சின்னமான முரசனத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தேமுதிக கிளை செயலாளரை திமுக ரவுடிகள் படுகொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நடத்திய இந்த படுகொலை தமிழகமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதிக்கு உட்பட்ட பர்வதனஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அசோக். இவர் அப்பகுதி தேமுதிக கிளை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானதில் இருந்து திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை அறிந்த அசோக் காவல்துறையிடம் இதுகுறித்து அடிக்கடி புகார் தெரிவித்துள்ளார். இவரது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அசோக் மீது ஆத்திரத்துடன் இருந்த திமுகவினர் அவரை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த திமுகவினரை அசோக் தட்டி கேட்டுள்ளார். மேலும் வாக்குச்சாவடியில் இருந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு சுவர் விளம்பரம் இருக்கக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறி சேகர் என்ற திமுக பிரமுகர் வரைந்து இருந்த விளம்பரத்தை அழிக்காதது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் அசோக் புகார் அளித்திருந்தார். இதனால் ஆத்திரம் கொண்ட திமுக பிரமுகர் சேகர் தனது நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து அசோக்கை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தேமுதிக கிளை செயலாளர் அசோக் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அசோக் பரிதாபமாக உயிரிழந்தார். மரணமடைந்த அசோக்கிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இதையடுத்து நேற்று படுகொலை செய்யப்பட்ட அசோக்கின் உடல் சொந்த ஊரான பர்வதனஹள்ளி கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் நேற்று மாலை அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நீதி வழங்க
திமுக அராஜகம், திமுக ரவுடிகள் கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். ஒழிப்போம், 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 திமுக ஒழிப்போம். திமுகவினர் நடத்திய படுகொலை சம்பவம் தமிழகமெங்கும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. தோல்வி பயத்தின் எதிரொலியால் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். வாக்களிப்பதன் மூலம் ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கிடுமாறு தமிழக மக்களை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியினர் மக்களை இடைவிடாது அணுகி வாக்குப்பதிவு செய்யும் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்குமாறு அவர் ஒரு அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கோரப்பிடியில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டுள்ளது. தன் குடும்பம் உயர வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பணியாற்றியதன் விளைவாக தமிழ்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை கலைஞர் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக கேப்டன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் உரிமைகளை கலைஞர் குடும்பத்தின் கோரப்பிடியிலிருந்து மீட்பதே இந்த தேர்தலில் நமது தலையாய கடமை என்று அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சம், ஊழல், ஆள்கடத்தல், கொலை போன்ற குற்றங்கள் கலைஞர் ஆட்சியின் இலக்கணமாயிற்று. கலைஞர் குடும்பத்தினர் ஈடுபட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G அலைக்கற்றை ஊழல் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலக அரங்கில் தலைகுனிய வைத்துவிட்டதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு நலன் கருதி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று கலைஞரின் குடும்ப ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் சக்தி திரண்டுள்ளது என்றும், பணத்தை கொண்டு வாக்குகளை திருட முயற்சிக்கும் சமூக விரோதிகளிடமிருந்து பாமர மக்களை காப்பாற்ற வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வைப்பது கழக தோழர்களின் கடமை என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தனது உயிரினும் மேலான தமிழ் நெஞ்சங்களாகிய தமிழக மக்கள் இந்த தேர்தல் மூலம் ஒரு புதிய வரலாறு படைக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பதன் மூலம் அமைதி புரட்சியை உருவாக்குமாறு கேப்டன் விஜயகாந்த் அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சீல் உடைக்கப்பட்டு அதில் 6 பெட்டிகள் மாற்றி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டதால் தேமுதிக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 224 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இதற்காக சுமார் 258 மின்னணு வாக்குப்பெட்டிகள் சரிபார்க்கப்பட்டதோடு சீல் வைக்கப்பட்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைத்து பூட்டப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் தேர்தல் அதிகாரி சீனிவாசன் துணையுடன் மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் திமுகவைச் சேர்ந்த 2 பேர் நுழைந்ததாக தெரியவந்தது. தகவல் அறிந்து அங்கு கூடிய நூற்றுக்கணக்கான தேமுதிக, அதிமுக தொண்டர்கள் இதுகுறித்து கேட்டதற்கு முறையான பதிலை அதிகாரிகள் கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு 2 மணிக்கு எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் 2 மணிக்கு இங்கே பார்க்குறப்ப அந்த ஸ்டாக் ரூம் சீலை உடைச்சிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 12 மிஷினை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை ஏதோ ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபீட் பண்ணிவிட்டு எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது நாங்கள் மாதிரி போலிங் அதாவது போலிங் இது பண்ணுறோம், வாக்குச்சீட்டு பொறுத்து அதில் 1000 பேர் பொறுத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போடுன்னு கேட்க இவருக்கு டவுட் முடியாது அப்படின்ட்டார். இதனால் ஆத்திரமடைந்த தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சியினர் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்ட பெட்டிகள் எவ்வாறு பழுதடைந்தது என்று கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி அனைத்து வேட்பாளர்களின் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனையிட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதை ஒப்புக்கொண்டார். எனவே மீண்டும் 258 மின்னணு வாக்கு இயந்திரங்களையும் மறுபடியும் சோதனை நடத்த உத்தரவிட்டார். உடுமலைப்பேட்டை அருகே வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணம் கொடுத்த விவகாரத்தை தட்டி கேட்ட அதிமுக வேட்பாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது. இந்த தகராறில் தேமுதிக ஒன்றிய செயலாளரின் கை முறிந்தது.
உடுமலைப்பேட்டை அருகே உள்ள உடுக்கம்பாளையத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வெள்ளகோவில் சுவாமிநாதன் தலைமையிலான திமுகவினர் நேற்று மாலை வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த தகவல் அறிந்ததும் தேமுதிக மற்றும் அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளனர். இதையடுத்து திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த வீட்டின் கதவை அதிமுகவினர் பூட்டியதோடு காவல்துறைக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவே அதிமுக வேட்பாளர் சண்முக வேலுவை அங்கிருந்த திமுகவினர் கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவரது மண்டை உடைந்தது. அவர் ஆபத்தான நிலைமையில் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவருடன் சென்ற தேமுதிக ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் கை முறிக்கப்பட்டது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அவர் கோவை கொண்டு செல்லப்பட்டார். திமுகவினர் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தின் போது சண்முகவேலு மற்றும் செல்வரத்தினம் மட்டுமின்றி ஏராளமான அதிமுக தேமுதிக தொண்டர்களும் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கார், வேன் மற்றும் ஆட்டோக்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. மேலும் திமுக ரவுடிகள் வீதிகளில் பயங்கர ஆயுதங்களோடு நடமாடியதை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இந்த சம்பவம் உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி வந்துள்ள நிலையில் திமுக அரசிற்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் மீது தேமுதிக அதிமுக தொண்டர்கள் தாக்கியதாக புகார் ஒன்று பதிவு செய்துள்ளனர். காவல்துறையினர் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது தொடர்ந்தால் அந்த தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்றும் உச்சகட்டமாக அந்த தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் ஒரு சில தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் எச்சரிக்கையும் மீறி பணம் பட்டுவாடா செய்வது குறித்து ஆணையத்திற்கு தெரிய வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து கடுமையான எச்சரிக்கை விடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் குறிப்பிட்ட அந்தந்த தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்றும் கூறினார். பணப்பட்டுவாடா, அதிக அளவில் முறைகேடுகள் நடந்தது குறித்து ஓட்டுப்பதிவிற்கு பிறகும் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் கிடைத்தால் அந்த தொகுதியில் நடந்த தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று பிரவீன்குமார் அப்போது எச்சரித்தார். இதுவரை வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக 975 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பணப்பட்டுவாடாவில் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பிருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்வதற்காக சட்டப்பூர்வ நிபந்தனைகள் அடங்கிய தேசிய ஸ்பெக்ட்ரம் சட்டம் கொண்டுவரப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவியேற்ற கபில் சிபல் தனது 100 நாள் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை நேற்று வெளியிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ஸ்பெக்ட்ரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்து பேசிய அவர், இனிவரும் காலங்களில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்வதற்காக சட்டப்பூர்வ நிபந்தனைகள் அடங்கிய தேசிய ஸ்பெக்ட்ரம் சட்டம் கொண்டுவரப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சிவராஜ் பாட்டீல் தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்படும் என்று தெரிவித்த அவர், ஸ்பெக்ட்ரம் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் அதை பயன்படுத்தும் முறை குறித்து ஆய்வு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்து வரும் காலங்களில் ஸ்பெக்ட்ரம் உரிமங்களை 20 ஆண்டுகளுக்கு பதிலாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னையில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடும் கு. நல்லதம்பி, ஆலந்தூரில் போட்டியிடும் தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ப. பார்த்தசாரதி ஆகியோரை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக என்றாலே ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றிற்கு பேர் போனதாக ஆகிவிட்டதாகவும் இதனை கட்டுப்படுத்த தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறிய திமுகவினர் அதனை அசிங்கமாக மாற்றிவிட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தேமுதிக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவோம் என்றும் குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டங்கள் ஆகியவற்றை விரைந்து செயல்படுத்துவோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். பின்னர் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனை ஆதரித்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று பல நலத்திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் கூறினார்.
மேலும் யாரையும் திட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் தங்கள் கூட்டணிக்கு இல்லை என்றும் குற்றம் செய்தவர்களை தட்டி கேட்கும் உரிமை தங்களுக்கு உண்டு என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திமுகவினர் செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களும் கருணாநிதியின் குடும்பத்திற்காக மட்டுமே செய்யப்படுவதாகவும், உதாரணமாக இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்துவிட்டு கேபிள் இணைப்பு மூலம் கோடி கோடியாக வரும் வருவாயை தனது குடும்பத்திற்கு வரும்படி கருணாநிதி திட்டம் தீட்டியுள்ளார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்க மக்களாகி நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் வாக்குகளை முரசுக்கு கொடுத்து மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோருமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க திமுக காரங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ரவுடி ஆட்சி நடத்துங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, ஓட்டுக்கு காசு கொடுங்க, எத்தனை வியூகங்களை நீங்கள் அமைத்து வந்தாலும் உலகத்து இருட்டெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு தீக்குச்சியின் வெளிச்சத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல நீங்க எத்தனை அணி திரண்டு வந்தாலும் அதிமுக தேமுதிக கூட்டணியின் வெற்றியை எந்த சக்தியாலும் இந்த தேர்தலில் வெல்ல முடியாது என்ற நிலையை நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. மக்களை தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. லிபியாவில் அதிபர் கடாஃபியின் ஆதரவாளர்களுக்கும் புரட்சியாளர்கள் கூட்டத்திற்கும் இடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் நேற்று அங்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. லிபியாவில் கடந்த சில மாதங்களாக அதிபர் கடாஃபிக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எண்ணெய் வளம் நிரம்பிய பிரேகா நகரத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஜ்தாபியா நகரை புரட்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். எண்ணெய் வளம் நிரம்பிய பிரேகாவை கைப்பற்றுவதற்கு அஜ்தாபியாவில் கடந்த ஒரு வார காலமாக முகாமிட்டுள்ள புரட்சியாளர்கள் தீவிர சண்டையில் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து கடாஃபியின் அரசு படையினருக்கும் புரட்சியாளர்களுக்கும் இடையே மோதல் முற்றியது. இலக்கை குறிவைத்து தாக்கப்படும் ஏவுகணை தாக்குதலில் புரட்சியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே அதிபர் கடாஃபி லிபியாவில் நடக்கும் உள்நாட்டு போரை முடிவிற்கு கொண்டுவர திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் புரட்சியாளர்கள் கடாஃபி பதவியில் நீடிப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதை ஒட்டி அங்கு உள்நாட்டு கலவரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஐபிஎல் 20 ஓவர் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 9 ரன்கள் வித்தியாசத்தில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணியை வீழ்த்தியது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணியும் டெக்கான் சார்ஜர்ஸ் அணியும் மோதியது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக காலிஸ் 53 ரன்களும், மனோஜ் திவாரி 30 ரன்களும், காம்பீர் 29 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெக்கான் சார்ஜர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் மட்டும் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 9 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட தேமுதிக அதிமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தேமுதிக கிளை செயலாளரை திமுக ரவுடிகள் படுகொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்களிப்பதன் மூலம் ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கிடுமாறு தமிழக மக்களை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது தொடர்ந்தால் அந்த தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இன்று காலை 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.